ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேப்பக்கிழங்கு வறுவல். சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்தீங்களா, வெறும் சேப்பக்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லைன்னா சீரகம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு அதை தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் மட்டும் டீப் ஃப்ரை பண்ணுங்கள் போதும். அப்படி இல்லைன்னா கடையிலேயே ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். ஓகே, எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வெறும் ஜஸ்ட் தாளிச்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம், உப்பு எல்லாம் போட்டுட்டு புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கிட்டு நல்லா நீங்கள் எடுத்துகிட்டா போதும், ரெடி ஆகிடும். மினிட்ஸில் இது நல்லா இதாகிடுச்சு, அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.